சுனாமி வந்தபோது நீங்கள் வந்து மதுரையில் உட்காந்து மப்பா பேசுகிறீங்க, அவர் ஊருக்குள்ளேயே ஓடி போயிட்டார். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் சார், அத்தனை பேரும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் ஹெல்ப் பண்ண இளைஞர்கள். அரசாங்கத்தை விட அதிகமாக செயல்பட்டது நம்ம நாட்டினுடைய யங்ஸ்டர்ஸ், மறந்துடக்கூடாது. அதில் ஒருத்தன் தான் யூனுஸுங்கிறவன். நிறை மாத கர்ப்பிணியை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். பிறந்த குழந்தை இந்து சமூகத்து பெண் குழந்தை. அந்த தாய் பேர் வச்சா அவனுக்கு யூனுஸ்னு பேர் வச்சா. ஏன் நல்லது தெரியாதா அவங்களுக்கு? அதை விட ஒன்று சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன். நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்தபோது மீனவ குடும்பத்தில் படிப்பறிவே இல்லாத குழந்தை கடலோடு போன போது அரசாங்கம் 1 லட்ச ரூபா கொடுத்துச்சு. பிறகு 20ஆவது நாள் புள்ள கிடச்சிருச்சு. 1 லட்ச ரூபாயை பணத்தை அவன் டாட்டா பிர்லா அனில் அம்பானி இல்லை, இந்த பணம் எங்களுக்கு இல்லை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்தாலே மகாலட்சுமின்னு அந்த விழிப்புணர்வை நம்ம பாராட்ட வேண்டாமா சார்? அதை விடுங்க சார். நான் இப்போ டிவியில் அவ்வளோ அக்கிரமமாக பேசுனீங்கல்ல, நான் கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கினுச்சு. 12 குழந்தைங்க ஓட தொடங்கினாங்க. 12 பேர் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஒரே ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 பேரும் எல்லைக்கோட்டை தொடலை. ஒரு நிமிஷம் யோசித்தாங்க, ஆகா அந்த குழந்தை தோத்துட்டா மனசு வலிக்குமே, நம்ம ஒன்றா படித்து ஒன்றா விளையாண்டு ஒன்றா சாப்பிட்டோமேனு திரும்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தட்டி 12 பேரும் அரங்க எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. சரவண மீனாட்சி மாதிரி அதுலேயும் டைட்டில் கார்டு போட்டான். மனநோயாளி என்று சொன்ன குழந்தைகள் மனிதர்களாக இருக்கிறார்கள். பல மனிதர்கள் மனநோயாளியாக இந்த நாட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார்.